ஒரு 3 நபர்கள் இருந்தார்கள். ஒரு முறை அவங்க நடந்து போயிட்டு இருக்கிற வேளையில திடீர்னு ஒரு மழை பெய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்க அந்த 3 பேர் ஒரு குகைக்குள்ள போய் நுழைகிறாங்க. அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்காக அந்த குகையினுடைய வாசலை இறைவன் மூடி விடுகிறான். இந்த 3 பேர் உள்ள போய் அந்த குகைக்குள்ள மூடிக்கிச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், தெரியாத ஒரு இடம், கூகுள் மேப்பை போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். போற இடத்துல பார்த்தா ஒரு முட்டு சந்து, அவ்வளவுதான். திரும்பி வர்றதுக்கும் இந்த பக்கம் திருப்பறதுக்கும் காருக்கு வழி இல்ல, அப்படி முன்னாடி போனாலும் வழி இல்ல. அப்படியே ஒரு வேலை முந்தி மேல ஏறி போனா பெரிய மலைக்கு மேல இருந்து அப்படி கீழே பாக்குற மாதிரி நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய த்ரில்லிங்கான ஒரு டைம். அப்படிலாம் நிறைய பேர் மாட்டி இருக்காங்க, கூகுள் மேப் நம்பி போய் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களா பாக்குறோம். அப்ப இது மாதிரி ஒரு நிலையில நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த 3 பேர் உள்ள போய் மாட்டின உடனே வாசல் மூடிடுச்சு. அவங்க 3 பேரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அவங்கள் வாழ்க்கையில் நடந்த இக்கட்டான சூழ்நிலையில் இறையச்சத்தினுடைய இலக்கணத்தை, இறையச்சத்தினுடைய வெளிப்பாடை, இறையச்சத்தினுடைய முக்கியமான செயல்பாடை அங்கே வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் அந்த பாறையை முழுமையாக விளக்கி 3 பேரும் அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் என்று சொன்னார். இதுதான் இறைவனுடைய அச்சத்தால் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவது.